இந்த டி.கே. சிவகுமார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சித்தாராமையாராவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு தொடங்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. நான் வேற ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், இந்தியாவில் இருக்கின்ற எல்லா இடங்களை விடவும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் அமைப்புகளை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே உட்கார்ந்து இருக்கிறவன் ஜக்கி வாசுதேவ். அந்த இடத்துல அமித்ஷாலாம் அந்த இடத்துல போய் டி.கே. சிவகுமார் உட்கார்ந்துருந்தார், நான் விமர்சனம் பண்ணேன். அதே டி.கே. சிவகுமார் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் என்று சாராயம் விற்கின்ற ஒரு நிறுவனம், ராயல் சேலஞ்சர்ஸ் விஸ்கியும் மெக்டுவெல் பிராண்டியும் விற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம், ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் என்று சொல்வதே ஒரு சாராய நிறுவனத்தினுடைய நிறுவனம். அவனுடைய கம்பெனி தான் ஆர்சிபி. இது விஜய் மல்லையா முதல்ல நடத்திக்கிட்டு இருந்து ஐபிஎல் துவங்கின உடனே 428 கோடி ரூபாய்க்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான விலைக்கு எடுக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆர்சிபி, ஏலத்தில் பங்கெடுத்து. அதுக்கு பின்னாடி விஜய் மல்லையாவுக்கு வழக்கு வந்த உடனே இப்போ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் என்ற ஒரு கம்பெனி தான் எடுத்திருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் விஸ்கி மெக்டுவெல் பிராண்டிலாம் விற்கிற ஒரு நிறுவனம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தற்குறிகள், பொறுக்கிகள், மாலை நேரத்து சங்கிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சாராய வியாபாரம் கொடி கட்டி பறக்குது, செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சு விற்கிறாருன்னு சொன்னான். இந்த மொத்த ஐபிஎல் நடந்து முடிக்கின்ற வரையில் எல்லா விளம்பரங்களையும் கொடுத்த நிறுவனங்கள் யார்? அதில் வந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் விளம்பரங்களை கொடுத்தவர்களில் யார் முதன்மையானவர்கள்? இதில் எத்தனை பேர் சாராய நிறுவனங்களில் இருந்து கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள்? அது எப்படி கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, தண்ணி பாட்டில் பேரில் கொடுப்பான். அதில் பிராண்டி விஸ்கி இருக்கும், பிராண்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு தண்ணி பாட்டில் பேர் வச்சுப்பான். அதன் மீது கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் அதிகம். சாராய நிறுவனங்கள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியா என்பதாக இல்லை, இந்தியா மட்டும் நீங்க எடுத்துங்க, இந்த இளைஞர்கள் மீது இவர்கள் நடத்திய படையெடுப்புன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண டிக்கெட்டு கூட 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய். முதல்ல இந்த டீமுக்கும் மாநிலத்துக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இந்த குழுவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு விளையாடுகிறது என்று சொன்னால் அது நாட்டுப்பற்றோடு பார்க்க வேண்டிய ஒன்று.